கோவையில் பாஜக மாநில தலைவரும் வேட்பாளருமான அண்ணாமலை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்து வருகிறார். தொடர்ந்து அண்ணாமலை பேசி வரும் காட்சிகளை காணலாம். 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே நம்முடைய அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கே வேட்பாளராக நின்ற பொழுது முழு இந்தியாவும் திரும்பி பார்த்த தொகுதி இது. ஒரு வெற்றியை சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றியை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய மக்கள் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு அக்கா வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அளித்திருந்தார். அதிலே அரசியலிலே கூறப்படுகின்ற நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டிருந்தது. கவர்ச்சி, மாயை, எதிர்கட்சிகளுடைய சதி எல்லாம் உடைத்து கோவை தெற்கு மக்களை பொறுத்தவரை நேர்மையின் பக்கம் நிற்போம் என்று வாக்களித்தீர்கள். அதையே நாங்கள் இப்பொழுது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் கேட்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி எப்படி நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில தாமரை மலர்ந்ததோ அதே போல் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய எல்லா மக்களும் கூட மலரச் செய்வார்கள். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய வாக்கு சதவீதத்தை இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் குடிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி. காரணம், இந்தியாவுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி. நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும், அந்த நகை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும், எல்லாம் கூட இங்கே நடக்கக்கூடிய பகுதி. அதனால்தான் கோயம்புத்தூரினுடைய இந்த பகுதியை தென் இந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவோம். நகையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியும், விஸ்வகர்மா யோஜனாவிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுதினமும் கூட மக்களை எப்படி மேம்படுத்த வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 3வது முறை பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும் பொழுது இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். ஆனால் வலிமையாக பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் இங்கே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செய்திருக்கக்கூடிய பணியை உங்கள் முன்னால் வைத்தே நாங்கள் வாக்கு கேட்கின்றோம். மற்றவர்களைப் போல் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்வதை விட இதை செய்திருக்கின்றோம், இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்கள், தாய்மார்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மட்டுமே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் நம்முடைய குறிஞ்சி கார்டன் பகுதியில் தார் சாலை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சாவித்திரி நகர் பகுதியில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 30 லட்சம் ரூபாயில ஜிம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம், எல்லா இடத்திலும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் குழந்தை அப்படின்னு நம்ம முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய படிப்பை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம். குறிப்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.